ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை பசேர்னு வெண்ணெய் மாதிரி ஒரு கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம். கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இனி அடிக்கடி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் 3 வகையான கீரையை பயன்படுத்தி இந்த கடையில் செஞ்சுருக்கேங்க. தண்டி கீரையோட இலையை மட்டும் பறிச்சுக்கோங்க. சிறுகீரை, இது பாலாக்கீரை, 3 ஒவ்வொரு கட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாலாக்கீரையை மட்டும் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தாராளமாக உளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல், பச்சை மிளகாய் ஒரு 5. நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டியை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 8 போல் பூண்டு பற்களும் 5 பச்சை மிளகாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் போட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. இந்த தண்ணி இப்போது நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 3 வகையான கீரையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த கீரையெல்லாம் போட்டுட்டோம்னா நமக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்குங்க. கடைஞ்சோம்னா ரொம்ப கம்மியாயிடும். இந்த கீரை பார்த்தோம்னா களிக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி பச்சரிசியில் செஞ்ச பொங்கல் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். வடித்த சாதத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. வேக வேக பாருங்கள், கீரை உள்ளே போயிடும். இப்போது முக்கால்வாசி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், கலர்லாம் மாறிடுச்சு. நல்லா கீரை வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சமாக எடுத்துடலாங்க. ஏன்னா கடைய முடியாது. இதுபோல் ஒரு குழிக்கரண்டியை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த கீரைக்கெல்லாம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். கீரை கடையிறதுக்கு மட்டும் எப்போவுமே இந்த மாதிரி மண் சட்டியை பயன்படுத்தி பாருங்கள். சூப்பராக ஈஸியாக நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கடைஞ்ச கீரையை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வேறு ஒரு பாத்திரம் நான் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் கீரை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு உளுந்து கொஞ்சமாக போட்டு தாளிச்சிக்கலாம். 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் நறுக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தட்டி பயன்படுத்தி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு கொத்து. அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நிறம் மாதிரி வரணும் வெங்காயத்தோட நிறம். கீரைக்கும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு கம்மியாக இருந்தது. அதனால் இந்த வெங்காயம் கூடவே இன்னும் கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் கலந்து விட்டுட்டேன். இப்போது நம்ம தாளித்து விட்டதை கீரை கூட கலந்துட்டோம்னா நமக்கு சூப்பரான அருமையான கீரை கடையல் ரெடி ஆயிரும். பாருங்கள், பச்சை பசேன்னு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வெண்ணெய் மாதிரி இருக்குங்க. சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக ஊட்டலாங்க. ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரை கடையில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.